அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி என்று சுக்கிர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகிறது. இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது முன்னேற்றங்கள் காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகள் இருக்குமா, தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்க போகுதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசிக்காரர்களினுடைய வருமானத்தின் வீடான 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான லாபங்களையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அதே போல் தொழிலதிபர்கள் தங்களுடைய துறைகளில் பார்த்தீங்கன்னா லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க. ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளன. துளராசிக்காரர்கள் நீண்ட கால லாபத்தை பெறக்கூடிய சொத்துக்களில் முதலீடும் இப்பொழுது செய்யலாம். பணியில் இருப்பவர்கள் தங்களுடைய கடின முயற்சியினால் பார்த்தீங்கன்னா வேலையில் சிறப்பான பலன்களை இப்பொழுது எதிர்பார்க்கலாம். அவருடைய 10வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் யோகம் பெற்றிருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. பணிபுரிபவர்கள் தங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா முழு கவனத்தை செலுத்தினால் நல்ல வெற்றியை பெறுவதோடு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெற வாய்ப்புகள் உள்ளது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு யோக காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைகளானது தேடி வரும். தொழிலதிபராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல நிதி ஆதாயங்களானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்காமலும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும். அதே போல் துளராசிக்காரர்கள் திருமணம் ஆனவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பார்த்தீங்கன்னா ஆதரிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சிப்பார். அதே போல் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை தீர்க்க உதவுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது முக்கியம். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றங்களானது உண்டாகும். இந்த ஒரு சுக்கிர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா பெரிய நன்மையும் தராது, உங்களுக்கு பெரிய தீமைகளையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தாதுங்க. எதிர்பாராத நேரத்தில் திடீர் சாதகமான பலன்கள் குருவினால் பார்த்தீங்கன்னா ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தையை தள்ளி போடவும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் பார்த்தீங்கன்னா யோகா மற்றும் மூச்சு பயிற்சியை செய்வது நல்லது. அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்கள் செவ்வாய் பயிற்சினால இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷங்களானது ஏற்படும். குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கிங்க. செவ்வாய் கிரகங்கள் துளராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் மறைவது இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துவார். பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க, அல்லது வருமானங்களும் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதேபோல் வரவேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம். அதேபோல் பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருப்பவர்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் நிகழாது. இருப்பினும் இடமாற்றங்கள், வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும். தரத்தில் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக பார்த்தீங்கன்னா வெற்றி அடையுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள்.
திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் வந்து கலந்து கொள்வேன். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டாகுங்க. இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு திருப்பு முனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும். உற்சாகமான சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க. பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாக கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனங்களானது தேவை. நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்கள் இது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இது காணப்படும். அதிக விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி சுகம் உண்டாகும். பண வரவுகளும் கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு குறையுங்க. எதையுமே வந்து செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களும் உங்களுக்கு உண்டு. அதே போல் வாக்கு வன்மையினால் காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலங்களானது ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்குங்க. வாகனம், வீடு ஆகியவற்றினால் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவது வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பது நல்லது. அதே போல் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக வந்து நடக்காவிட்டாலுமே லாபங்கள் வந்து குறையாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதான உங்களுக்கு தாமதப்படுங்க. அதேபோல் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம். இதில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்ப முகம் வந்து கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா நீங்குங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் கலைத்துறையினருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இது இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். முக்கிய நபர்களினுடைய ஆதரவுகளானது நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் நீங்கள் செய்து முடித்து பாராட்டையும் வந்து பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. நண்பர்களால் தேவையான உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீர். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு உதவும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலானாலுமே எதிர்பார்த்தபடி இருப்பது கொஞ்சம் சிரமம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது நல்லது. ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படுங்க. குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது வந்து நீங்கும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். அதே போல் களைப்பு, பித்த நோய் உண்டாகலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீண் கவலைகள் உங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வெளி வட்டார தொடர்புகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.